வருவான்னு சொன்னா கேட்டுங்க. ஏய் கீதா, கௌதம் எங்க? எங்க அவன் போயிட்டான். போயிட்டானா? ஏன்? உனக்கு தான் கல்யாணம் ஆகலல்ல, அதுக்கு அவன் சந்தோஷம் தானே படணும். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. கீதா என்ன சொல்ற? போய் தானே சொல்ற? இல்ல, உண்மை சொல்லு. பிள்ளையாராத கீதா. சாரி மலரு, சிச்சுவேஷன் அவனை கல்யாணம் பண்ண வச்சிருச்சு. என்ன சிச்சுவேஷன்? ஏன் சிச்சுவேஷன் விடுவா அவன் சிச்சுவேஷன்? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா அவன் லவ்? இத்தனை வருஷ கனவையும் ஒரே நிமிஷத்துல சுக்குநூற உடைச்சிட்டீங்கல்ல. கம்யூனிகேஷன் இல்லைன்னா காதலே இல்லைன்னு ஆயிடுமா? பார்க்காம பேசாம ஒருத்தரை லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? நான் செத்துட்டேன் நினைச்சிட்டானா? சொல்லு. புரிஞ்சுக்கோ மலரு, ப்ளீஸ். யூ ஷட் அப். அவனுக்கு அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? யூ நோ வாட், நீங்க வந்திருக்கவே கூடாது. குட் பை. மலரு அன்பான மலர்விழிக்கு. என் மனம் கவர்ந்த மலரே, உன்னை பார்த்த நொடியிலிருந்து உன்னோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்வதற்கு தான் நேற்று வரை துணிச்சல் வரவில்லை. பார்க்கும் திசையெல்லாம் நீயே சிரிக்கிறாய். உன்னை பார்க்காத நாட்களில் தீயாய் வந்து எரிக்கிறாய். இந்த ஜென்மம் கிடைத்ததே உன்னோடு வாழ்வதற்கு மட்டும்தான் என்று அடி மனசு அடிக்கடி சொல்கிறது. உன் மனசும் அதைதான் சொல்லும் என்று உறுதியாய் நம்புகிறேன். உன் காதலுக்காக காத்திருக்கிறேன். அன்புடன் உன் கௌதம்.
என்ன சின்ன குறைச்சிக்கிட்டே இருக்கு? என்னமா ஆச்சு உங்களுக்கு? என்ன பண்ணு தெரியலையாமா? அம்மா எந்திரிங்கம்மா, டாக்டர் போலாமா? மலர்விடி எந்த வார்டு? 83. எல்லாம் அப்படியே மலர்விடிக்கு என்ன ஆச்சு? அதே தாண்டா நானும் கேட்கறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சாங்க? வந்தா வாச்சா போயிட்டா, இப்போ எங்க வந்து பத்துனுக்குறா? நீங்க எல்லாம் மலரம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா? எதுக்கு அவங்க உயிரோட விளையாண்டுட்டு இருக்கீங்க? இப்படி சாகிறதுக்கு அவங்க இந்தியா வந்தாங்க? அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க தெரியுமா? இப்ப கேட்டுக்குங்க எல்லாரும், மலரம்மா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, ஒட்டுமொத்தமா அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். இங்க யாரும் இருக்காதீங்க, போக வெளியே இருக்காத. யோ, ஆனா போலீஸை கூப்பிடுவோம் சொல்லுகிறா. இரியா, நான் கூப்பிடுறேன் போலீஸை. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அங்கிள், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்னும் என்னமா நடக்கணும்? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போன. ஐயோ அங்கிள், கௌதம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே மலர்விடி ரொம்ப கோவமா கிளம்பிட்டா. மலர்விடிக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கும்னு நாங்களும் நினைச்சோம். ஆனா அவ இன்னமும் கௌதம் நினைப்புல தான் இருக்கான்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். லூசாடி நீ, ஏன்டி இப்படி பண்ண? கௌதம் எடுத்த முடிவு மட்டும் சரியா? அவனால எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? கௌதம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, எதுவுமே தெரியலனாலும் இன்னைக்கு வரையும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் கோவிலா போய் அர்ச்சனை பண்ணுவான் தெரியுமா? உன் நினைப்பிலே கௌதம் இருந்ததால அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு தெரியுமா? நீ வந்துருவன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தான் தெரியுமா? குறி கேட்டான், கோவிலா போனா. உன் வீட்டுக்கு வந்து எத்தனை தடவை கதவு தட்டணும் தெரியுமா? மாமாவை மனசார நேசிச்ச ஆனந்திக்கு கௌதம் மனசுல நீதான் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணவே போயிட்டா தெரியுமா? வேற வழியே இல்லாம தான் ஆனந்தி கழுத்துல கௌதம் தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமாவது கௌதம் நிச்சயமா மாறிடுவான்னு நினைச்சோம். ஆனா அங்க நடந்தது வேற. கொடுங்க. பேரு, நட்சத்திர, ராசி சொல்லுங்க. பேரு கௌதம், மிதுன ராசி, புனர்பூசம். சரி, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லு மாமா. மலர்விழி.
டேய் ஆண்டிக்கு புஷி நாட் பார்த்தா கட்டி வரையா மலர் வைக்கல அப்புறமே இருப்பியா உருப்பிட மாட்டியா தலை எடுத்து வாடா ஏமா நீ கண்டிருக்க கழுத்துல குச்சிடாத எனக்கு நீச்சல் தெரியாது ஏமா நில்லுமா போவாதம்மா இந்த காஃபி. ஆமா, யார் அந்த மலர்விழி? அவ என்ன என்னை விட பெரிய அழகியா? என் மாமாக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவளை இப்பவே பார்த்தாகணும். போட்டோ இருந்தா காட்டுங்க. ஏய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல மலர்விழி போட்டோ இருந்தா காட்டுங்க. சரி சரி, நீ காஃபி குடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவதான் மலர்விழி. மலர்விழி நல்ல படிப்பா, நல்ல டிராயிங் பண்ணுவா. ஒரு தடவை கௌதம் அப்படியே படம் வரைஞ்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. எல்லாம் ஹாப்பி மெமரிஸ். பாவாடை தாவணில மலர்விழி ரொம்ப அழகா இருப்பா. மாமா, இங்க பாரு மாமா. உனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர் போட்டு ஒத்த ஜடை கொஞ்சம் ஹாஃப் சாரியெல்லாம் கட்டியிருக்கேன். இப்ப சொல்லு மாமா, நான் அப்படியே மலர்விழி மாதிரியே இருக்கேன்ல? நீ மலர் மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், ஆனா அவ்வளோ மாதிரி மாற முடியாது. மாமா பாரு மாமா, நான் உன்னை அழகா வரைஞ்சிருக்கேன்ல? இதுக்கு மேல அசிங்கமா யாரால வர முடியாது. மாமா, இப்போ உங்களுக்கு பிடிக்குமே. நான் தான் மலர்விழியா மாறிட்டேன்ல? ஏடி, உனக்கு என்ன பைத்தியமா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்னால உன்னை மலர்விழியா பார்க்க முடியாது. அவ இடத்த யாரால ஃபீல் பண்ண முடியாது. நீ வேற, அவ வேற. பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ற முதல்ல நிப்பாட்டு. ஆமா, நான் பைத்தியம் தான். உன் மேல பைத்தியம் மாமா. நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தா, நீ அவளையே நினைச்சிட்டு இருக்க. நான் மலர்விழியா மாறணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல மாமா. நான் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பா மாமா? சொல்லு மாமா, சொல்லு. இந்த பாரு, வீட்டுக்குள்ள மனைவியா வந்துட்ட. என் மனசுக்குள்ள என்னைக்கு நீ வர முடியாது. மனசுக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் மாமா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏய், சாரி மாமா, சாரி மாமா. ஐயோ, ரத்தம் வருது. ஐயோ, நானே உன்னை அடிச்சிட்டேனே. என்ன மன்னிச்சிடு சொல்லு மாமா. சாரி மாமா, சாரி சாரி மாமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சாரி சாரி சாரி. ஏய், அனதி, 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 என்னாச்சு அனதி? அனதி, அனதி, கண்ணு திறந்து பாரு அனதி, அனதி. டாக்டர், ஆனந்தி மனசளவுல ஆழமா பதிக்கப்பட்டிருக்காங்க. புரியல டாக்டர். ஹியூமன் மைண்ட் ரொம்ப விசித்திரமானது. அதை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நாம ஒரு பொருள் மேல அதிக ஆசைப்பட்டா அதை அடையணும்னு மனசு இயங்கும். அப்புறம் அதுக்காக போராடும். அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு வெறி ஏற்படும். அது கிடைக்காதப்ப மனச்சிதைவு ஏற்படும். தட்ஸ் கால்ட் சிசோஃபெர்னியா. நாங்க இதை மனச்சிதைவு நோய்னு சொல்லுவோம். ஆனந்தி இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. டாக்டர், நீங்க சொல்ல வர்றது? எஸ், அவங்களுக்கு மென்டல் டிசார்டர் இருக்கு. ஆமா, யார் அந்த மலர்விழி?
இதை சாப்பிடு. நான் காதலிச்சவளோட என்னால வாழ முடியல. நீ காதலிச்ச என்னோடையும் உன்னால வாழ முடியல. ஆனா நீ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க நல்லா தெரியும். ஆனா அந்த பாசம் உன்னை பயிற்சமாக்கணும் கூட பாக்க. என் காதலோட வழி உன் காதலும் உணர முடியாம போனது. ஆனந்தி, உன்னோட நிலைமைக்கு நான் தானே காரணம். நான் தானே காரணம். அடி அடி அடி. சாரின்ற வார்த்தைக்கு இல்லை. பாட்டில்லாம் உடைச்சு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியாமே? உனக்கு மட்டும் இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? ஆமா, நீ என்ன படிச்ச? நீ சொன்னதுதான், மியூசிக். மியூசிக்கா? நீ? நான் அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமேன்னு MBA பண்ணேன். இத்தனை வருஷத்தில் என்னை தேடி வரணும்னு உனக்கு தோணவே இல்லையா கௌதம்?